வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. திருப்புவனம் இளைஞர் அஜித் குமார் காவல்துறை விசாரணையில் மரணமடைந்த இந்த விவகாரம் நீதிமன்றம் வரை போய் நீதிமன்றம் அடுக்கடுக்கான பல கேள்விகளை எழுப்பி கொண்டிருந்தது. நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய அதே நேரத்தில் அவரை காவலர்கள் எவ்வாறு அடித்தார்கள் அப்படின்ற அந்த வீடியோ வெளியாகி இன்னொரு புறம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நீதிமன்றம் கேட்ட கேள்வி, காவல்துறையினர் சித்திரவதை செய்திருக்கிறார்கள் அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. பல இடங்களில் இவங்க எப்படி வந்தாங்க, யாருடைய உத்தரவின் பேரில் வந்தாங்க அப்படின்ற பல கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது. அதே நேரத்தில் நீதிமன்றம் எழுப்பக்கூடிய இன்னும் சில கேள்விகள் என்ன அப்படின்னா, இது போல இந்த வழக்குகள் இத்தோடு முடிஞ்சிருமா, லாக்அப் மரணங்களுக்கு எப்போ முற்றுப்புள்ளி அப்படின்ற கேள்வியும் கேட்கிறது. அவங்க மாவட்ட அளவிலான நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீதிபதிகள் வர்றாங்க. ஆனால் அதற்கு அடுத்ததாக இது ஒட்டுமொத்தமாக அரசினுடைய தோல்வி, முதலமைச்சர் பொறுப்பேற்கணும், சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டவங்கெல்லாம் கேட்குறாங்க. இதற்கு மத்தியில் உயிரிழந்த அந்த அஜித் குமாருடைய குடும்பத்தாரிடம் முதலமைச்சர் தொலைபேசியில் பேசுகிறாரு. தன்னுடைய ஆறுதலையும் இரங்கலையும் சொல்கிறாரு. உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம், யாரும் தப்பிச்சிட முடியாது அப்படின்றாரு. இப்போது இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. விஸ்வரூபம் எடுத்த லாக்அப் மரண வழக்கு தீர்வு என்ன விவாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து திமுக செய்தி தொடர்பாளர் திரு மயிலாடுதுறை விக்கி, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் திரு மயிலாடுதுறை விக்கி. நடந்த சம்பவம் இது யாராலும் மன்னிக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. சரி, இப்போ எதிர்க்கட்சிகள் கேட்குறதுன்னா முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்கணும். அவங்க கேள்வி அதில் தான் நிற்கிது. முதலமைச்சர் பொறுப்பேற்றதுனால தான் நேரடியாக இந்த வழக்கு குறித்து நேரடியாக அவரே காலையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் இது குறித்து கேட்ட கேள்விக்கு நேரடியாக விளக்கம் சொன்னார். 27ஆம் தேதி நடந்தது. 28ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் 5 நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இங்கே அந்த எந்த விதத்தையுமே தமிழ்நாடு அரசு ஏற்கலை. அங்கே நடந்தது சம்பவம் தவறானதுதான். முழுக்க காவல்துறை அதிகாரத்திற்கு மீறி பல விஷயங்களை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நேரடியாகவே முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தாயார் அஜித்குமாரோடைய தாயாருக்கு தொடர்பு கொண்டு வருத்தம் தெரிவித்து, உங்களுடைய துக்கத்தில் நானும் பங்கேற்கிறேன், ஆனால் யாரையும் விட்டுவிட மாட்டோம், அரசு உங்களுக்கு துணையாக நிற்கும் என்று சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பி அஜித்குமாரோடைய தம்பியிடம் பேசும்போது அவர் வைத்த கோரிக்கையும் நான் நிறைவேற்றி தருகிறேன், நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை வழங்குவேன் அப்படின்ற வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார் என்று அஜித்குமாரோடைய தம்பியும் பேசியிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்கும். அப்போ நேரடியாக முதலமைச்சரே அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கே தொடர்பு கொண்டு பேசுவதெல்லாம் தமிழ்நாட்டில் இது முதல் முறை தான். ஏன்னா இதற்கு முன்னாடி நம்ம சாத்தான்குளம் பார்த்தோம். என்ன நடந்தது, அந்த கேஸில் எவ்வளோ விஷயங்கள் நடந்ததுன்னு கேட்குறான். அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் அதில் ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள், சட்டத்துறை அமைச்சர் என்ன பதில் சொன்னாரெல்லாம் வரலாறு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அரசு மீது உடனே களங்கம் கற்பிக்கிற நோக்கத்தோடு உடனே எடுத்துகிட்டு வர இந்த விஷயங்களை நிச்சயமாக ஏற்க முடியாது. ஒரு தவறு நடந்திருக்கு, அரசு சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு, சிபிஐ விசாரணை கேட்டீங்க, உடனே சிபிஐ விசாரணையும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே ஒரு அரசால் என்ன செய்ய முடியும்? அப்போ இல்லை பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்றது இதில் அடிப்படையில் கேட்குறது. முதலமைச்சர் அந்த துறையினுடைய உச்ச தலைவர். அப்ப அந்த நிர்வாக ரீதியிலாக முதலமைச்சர் இதை சரியா கையாளல அப்படின்றாங்க. இல்லை, இப்படி பார்த்தோம்னா கொரோனா பீரியட்லேருந்து எடப்பாடி அவர்கள் ஆண்ட 4 ஆண்டுல 43 லாக்அப் மரணங்கள் மட்டும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4 ஆண்டுல நீதிமன்ற காவல் மரணங்கள் மட்டும் 341. அப்ப எடப்பாடி பழனிசாமி அப்ப காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருந்தது? எடப்பாடி பழனிசாமி. நீங்க எதிர்க்கட்சியா கேட்டீங்களா சார்? இன்னைக்கு கேக்குறது நியாயம் இல்லையா? அதேதான் நானும் சொல்றேன். இப்ப கம்பேரிட்டிவ்லி நீங்க கடந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்த லாக்அப் மரணங்களை விட பாதிக்கும் குறைவான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்ப ஒரு காவல்துறையை தொடர்ந்து வான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயத்துல காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தான் இருக்கு. எந்த இடத்திலும் அதிமுக அமைச்சர்களை போல காவல்துறைக்கு அரசுக்கு சப்போர்ட்டாக யாரும் பேசல. அமைச்சர் அவர்கள் நேரடியாக வீட்டுக்கு சென்றிருக்கார். முதலமைச்சர் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். ஆனா எடப்பாடி அவர்கள் இப்போ முதலமைச்சர் அந்த போது இதெல்லாம் நடந்ததா இல்ல? அதுதான் நான் சொல்றேன். அப்ப சாத்தான்குளம் விஷயத்துக்கு கடையை கொஞ்ச நேரம் தாமதிச்சு நீங்க மூடி இருந்தா, சீக்கிரமா மூடி இருந்தா அந்த பிரச்சனையே போயிருந்திருக்காரு. அப்ப இதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல. அப்ப தந்தை கண்முன்னே மகன் கண்முன்னே தந்தையை அடிக்கும் போது அவன் தட்டி கேட்க போறான், அவனை அடிச்சு கொள்றதுங்கிறது நடந்திருக்குல்ல. அப்ப அங்க சிபிஐ விசாரணை என்ன நடந்தது? அப்ப அன்னைக்கு அதிமுக அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க? அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் இதை பற்றி பேசல? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு அத்தனை விஷயங்களும் நேரடியாக அவரது கட்டுப்பாட்டுக்கு வரும்போது அதை உடனடியாக முதலமைச்சர் இதை ஏத்துக்கிறாரு. இதுல நடந்திருக்கிறது தவறு. அவரு அவங்க அம்மாட்டே சொல்லி இருக்கிறாரு, இதுல நடந்திருக்க விஷயம் தவறு. நான் வருத்தப்படுகிறேன்.
உங்களுடைய துக்கத்தில் நான் பங்கு கொள்கிறேன். இருந்தாலும் இதுல சம்பந்தப்பட்ட யாரையும் இந்த அரசு விட்டு வைக்காது. அவங்க தெளிவா பதிவு பண்றாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நீங்க சிபிஐ விசாரணை கேட்டீங்க, விசாரணையும் கொடுத்தாச்சு. கேட்போம். திரு பொங்கலூர் மணிகண்டன், முதலமைச்சரே நேரடியாக அந்த குடும்பத்தார்கிட்ட பேசியிருக்காரு. இதை தாண்டி நடந்தது தவறு, யாரும் நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. ஒருபடி மேலே போய் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாச்சு. ஸோ அப்போ இதில் அடுத்த ஸ்டெப் அப்படின்றது எதிர்க்கட்சிகள் கோரிக்கை, முதலமைச்சர் அந்த கோரிக்கைகளுக்கு செவிமடுத்திருக்கார் அப்படின்றது தானே? அதாவது கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல், ஈவிரக்கமே இல்லாமல், கடந்த காலத்தில் நடந்ததுன்னு ஒப்பிட்டு பேசுகிற இந்த அயோக்கியத்தனமான செயல் பாருங்க, இதுதான் மிக மிக மோசமான செயல். இன்றைக்கு நடந்த சம்பவத்தை நீதிமன்றம் எப்படி கேள்வி கேட்டிருக்குன்னு பாருங்க. இப்போ 27ஆம் தேதி சம்பவம் நடக்குதுங்க. நடந்த உடனேயே சேலத்துல இருந்தா முதல் குரல் வந்தது. சேலத்திலிருந்து கௌசிக்ராஜ், அதிமுக மாவட்ட மாணவர் செயலாளர், அவர் தான் பதாகை ஏந்தி முதல் போராட்டத்தை பண்றாரு. அதுக்கு பிறகு கோவை சத்தியன், ராஜ் சத்தியன், கல்யாண சுந்தரம் ட்விட்டர்ல பதிவு போடுறாங்க. அதுக்கு பிறகுதான் அதிமுக பிரச்சாரத்தை கவர்ந்து கொண்டு சென்று அவர் அறிகிறார். இப்படி வந்த பிறகு கூட இந்த அரசு என்ன சொல்லுச்சுன்னு பாருங்க. அதாவது சாத்தான் மரத்தை ஒப்பிட்டு பேசுறது மோசமான சில எதுவும் இல்லை. சாத்தான் மரத்தில் அந்த சம்பவம் அது போலீஸுக்கும் 2 தனிநபருக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான். அதாவது எஃப்ஐஆர் போடப்பட்டு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு நடந்த சம்பவம் அது. இது அப்படி இல்லை, சட்டவிரோதமான செயல். அதாவது எஃப்ஐஆர் பதிவு இல்ல, யார் இந்த என்ன வழக்குமோ தெரியாது, எதற்காக நடந்தாலும் தெரியாது, அப்படி கொண்டு சென்று அடித்து கொலை செய்யப்பட்ட அரசே செய்த கொலை. இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுங்க? நீதிமன்றம் போய் இப்பவுமே ஒரு கட்சி நடிக்கிறீங்களா? எதிர்கட்சியில் அரசியல் பண்ண என்ன ஒரு வார்த்தை இது? அதாவது கடந்த காலத்துல எதற்கெடுத்தாலும் அரசியல் செய்து கொண்டு அரசியல் செய்யாமல் அவிலா செய்வேன் என்று மாண்புமிகு இன்றைக்கு முதலமைச்சர் ஒரு தத்துவத்தை பேசினார் இல்லைங்களா? ஆனா இன்றைக்கு பாருங்க, 25 இதே மாதிரி காவல் நிலைய கொலை நடந்திருக்குது. இப்ப சொன்னீங்கன்னா கடந்த ஆட்சியில் 43, அதுக்கப்புறம் 33. ஒப்பீடு தேவையே இல்லைங்க. அதாவது முதல்ல அந்த ஒப்பீடு எல்லாம் வைத்துக் கொண்டு பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கே வந்தீங்க. அப்படிப்பட்ட நீங்க திராவிட மாடல் ஆட்சியில ஒன்று கூட இல்லாமல் மிக சுத்த சூனியமா நடக்க மாட்டீங்க. அப்ப ஏன் நடக்குது? அப்போ காவல்துறைக்கு பொறுப்பெடுக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்த என்ன பண்ணணும். இல்ல நீங்க சிபிஐ விசாரணை கேட்டீங்க, சிபிஐ விசாரணை சொல்லியாச்சு. தவறு நடந்திருக்கிறதா? ஆமாம், தவறு நடந்திருக்கிறது. அதிகாரிகள் உள்ளிட்ட எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, சில கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு மேல எதிர்க்கட்சி என்ன கேக்குது? சார், ஆட்சிக்கு ஒரு 6 மாதத்துல ஓரிரு சம்பவம் நடக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம தவிர்க்க முடியாது சொல்லலாம். அப்போ தொடர்கதையா நடந்து கொண்டே வருகிற போது ஒவ்வொரு முறையும் இங்க எதிர்கட்சிகள் மிக கடுமையாக சொல்லுகிறது, பேசுகிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி, சட்ட ஒழுங்கு, பாலியல் குற்றச்சாட்டு, இப்படி ஒவ்வொன்றாக சொல்கிற போதெல்லாம் பதில்லாமணியாக உங்கள் ஆட்சியில் 20 நடந்தது, கடந்த வருஷம் இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கொண்டு பார்க்கணும்ல. அப்ப நான் கூடுதல் பண்ணுவீங்களா? நான் கூடுதல் பண்ணுங்கப்பா. முதல்ல அரசியல் அயோக்கியத்தனமான செயலுங்க திமுக பண்றது. அரசியல் ஆக்கி எடப்பாடி பழனிசாமி குடும்பமே, அந்த ஸ்டாலின் குடும்பமே, துணை எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பமே ஒரு ஊராக சென்று பொய் பிரச்சாரம் செய்து மக்கள் பொய் பிரச்சாரம் அரசியல் மட்டுமே செய்து கொண்டு எலெக்ஷன்ல பொய் பிரச்சாரம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஆதாயத்திற்காக இன்னைக்கு என்ன சொன்னாங்க நீதிமன்றத்துல? எதிர்கட்சிகள் இதை அரசியலாக்கலாம்னு சொல்லும்போது நீதி என்ன சொன்னாரு? நீங்க என்ன பண்ணீங்க கடந்த காலத்தில் நீங்க என்ன பண்ணீங்க? அதை எதிர்கட்சி இன்னைக்கு அதிமுக செய்யாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த அஜித்குமாருக்கு நீதி கிடைச்சிருக்கா சார்? இந்த விஷயம் முதலமைச்சர் பேசுறாரு, உண்மையில கேலி கூத்தானது. இந்த மாதிரி முதலமைச்சர் பார்க்கவே முடியாது. அதாவதுங்க, இறந்து துத்து இருக்காங்க சார், நான் பாத்துக்கிறேன். என்ன பார்த்து போறீங்க? என்ன பண்ண போறீங்க? இல்ல சார், யாரும் இல்ல, அதோட அர்த்தம் யாரும் தப்ப முடியாது அப்படின்றதானே. யாரும் தப்ப முடியாது. உங்களுக்கு என்ன, நாங்க உங்க குடும்பத்தோடு துணையா நிக்கிறோம் அப்படின்ற அதிமுக நெருக்கடியின் காரணமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறார். என்ன காரணம்? அந்த 9 பேர் நகைக்காக உத்தரவிடுவது யாருங்க? 6 பேர் அப்பாவி நினைக்கிறேன். 6 காவல்துறையை சேர்ந்த அந்த காவலர்கள் அப்பாவிதான். அதற்கு மூலமாக இருக்கிற அந்த அம்பாக இருக்கிற யாரு காரணங்க? யாருங்க? சரி, அதை நீதிமன்றம் கேட்டிருக்கு சார். எப்படி அண்ணாமலை மலையத்தில சார் வந்ததோ அதே மாதிரி மூலமாக ஒரு சார் இருக்கிறார். நிச்சயமாக அரசியல் இருக்கலாம். ஏன்னா கொடிகட்டிய கார்ல சொந்த சகோதரனை அழைத்து கொண்டு ஏன் போனீங்க? சரி, நிச்சயமாக திமுக குற்றவாளி. கேப்போம்.
அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்க நான் திரும்ப வரேன். அதிமுக கொடுத்த அழுத்தம் தான் 3 நாள் அவங்க பண்ண ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் அப்படின்றது பப்ளிக் மத்தியில் ஒரு சென்டிமெண்ட் உருவாக்கி இருக்கு. இன்னைக்கு வேற வழி இல்லாம சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கீங்க. இல்ல ஏன்னா சிபிஐ விசாரணை போகிறதுக்கு ஒரு நடைமுறை இருக்கிறது. வழக்குகள் வந்து அதற்கு பின்னாடி என்னென்ன நடந்த 27ஆம் தேதி சம்பவத்துக்கு பிறகு 28ஆம் தேதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் நடந்த 29ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு ஆர்டராகவே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதை வந்து அப்படி பேச முடியாது. இன்னொன்று பொங்கலூர் மணிகண்டனுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி வந்து சாத்தான்குளம் படுகொலை அப்போ என்ன சொன்னார்னா அறிக்கை விட்டு ஃபெனிக்ஸ் மூச்சுத்திறனாலும் ஜெயராஜ் வந்து உடல்நலக்குறைவாலும் இறந்தார்கள்னு அறிக்கை விட்டதான் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறோம், இன்னைக்கு அவர்களை அடித்ததுனால தான் வலிப்பு வந்து தான் இறந்துருக்குங்கிற பிரேத பரிசோதனை வரைக்கும் வெளியில விடப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் அப்ப வெளிச்சமாக என்ன நடந்தது என்பது அப்பட்டமாக இந்த அரசு தெரிவிச்சது. ஆனா அன்னைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடர்பு கொண்டு பேசல. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல பேசல, பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட பேசல. நான் டிவியை பார்த்து செய்தியை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒண்ணுமே தெரியாது. இதே குற்றச்சாட்டை விக்னேஷ் மரணத்துல இந்த மாதிரி தான் முதலமைச்சர் சொன்னாரு. அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறார். இபிஎஸ் அவருடைய அறிக்கையை சொல்றேன். நான் அதுதான் சொல்றேங்க. இங்க விசாரணை வந்து நீங்க வந்து ஒரு கட்டத்தை தாண்டி தான் நீங்க ஃபெலிக்ஸ் படுகொலையில நீங்க அன்னைக்கு சாத்தான்குளம்ல என்னைக்கு நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணீங்க இல்ல எஃப்ஐஆர் என்னைக்கு பதிவு பண்ணீங்க சாத்தான்குளத்துல? அதற்கு பிறகு அது எப்ப சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது? உங்களோட அறிக்கைகள் ஏன் பொய்யா வந்தது? அப்ப இதெல்லாம் நான் கேள்வி எழுப்புறோம்ல. அவர் சொல்றாரு எல்லாமே இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா அன்னைக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தப்ப எனக்கு தெரியாது, நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர். ஆனா இன்னைக்கு நேரடியாக அந்த குடும்பத்தோடு தொடர்பு கொண்டு பேசுகிறார். நான் இது பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிக்கிறேங்கிறத காட்டுறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை செய்யலையே. பொறுப்புணர்ந்து எல்லாருமே பேசுவோம், பொறுப்புணர்ந்து பேசுவோம். ப்ளீஸ் திரு கோவை சத்யன், வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். தவறு நடந்திருக்கு, நியாயப்படுத்த முடியாது, நிச்சயமா ஏத்துக்கிறேன். அவங்க மேல எப்பேற்பட்ட உயர் பதவிகள் இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றாங்க. வேறு என்ன கேட்கிறது எதிர்கட்சி? இது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் வந்து குப்புறக்க விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலைங்கிற மாதிரி 25வது காவல் நிலை கொலை. இது முதலாவது கிடையாது, 25வது கொலை. 4 ஆண்டுகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமே தன்னுடைய மக்களை மிகவும் திட்டமிட்டு பட்டவர்த்தனமாக கொலை செய்த ஒரு வழக்கு இது. இப்போ இந்த 25வது கொலையில் வந்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்டு விட்டேன், யாராக இருந்தாலும் தப்ப முடியாதுன்னு சொல்கிற இதே முதல்வர் இதுக்கு முன்னாடி இறந்த காவல் நிலைய கொலைகள் 24 பேருக்கு ஏன் அந்த நியாயத்தை கொடுக்கல? என்ன நியாயத்தை கொடுத்தாரு அந்த 24 பேருக்கு? அதில் ஒரு மாற்றுத்திறனாளி அடக்கம், விக்னேஷ்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு மாற்றுத்திறனாளி கூட அடக்கம். அவங்களுக்கு என்ன நியாயம் கிடைச்சது? அப்போ எல்லாத்துக்கும் வழக்கு இருக்குல்ல, வழக்கு எல்லாமே இந்த நம்பர் எப்படி வெளியே வந்தது? நான் ஒரே வேண்டும்ல, நான் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசாமல் அமைதியாக இருக்கேன். நான் பேசும்போது இடையும் மறிச்சா பேசி போடு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு பயம் கிடையாது. நான் இங்கே போய் பேச வரல, உண்மைதான் பேச போகிறேன். எவ்வளோ நேரம்? இப்போ 24 வயலுக்கோட நிலைப்பாடு என்ன? காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விட்டது. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இந்த காவல் நிலைக்கு விசாரணை வந்த கைதிகள் மாதிரி இல்லை, விசாரணை கைதிகள் சொல்கிறவங்கள வந்து பல்ல பிடுங்கினார் ஒருத்தர், பல்வீர் சிங். அவர் இப்போ எங்கே இருக்காரு? அவர் சஸ்பென்ஷனு, அப்புறம் ரீஇன்ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் எங்கே நியாயம் கிடைக்கப்பட்டுச்சப்போ அவங்களுக்கு என்ன நியாயம் கிடைக்கப்பட்டுருது? இப்போ எதை மூடி மறைக்க இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. இந்த அஜித்குமார்னு கூட எவ்வளோ பட்டவர்த்தனமாக குற்றம் புரிந்தவர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள், அது யார்? அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிறவங்க கிடையாது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், எஸ்ஐடி போகிற அளவுக்கு இந்த வழக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கா? அது ஒன்று. ரெண்டாவது கேள்வி, டிஎஸ்பி ரேங்க் வரைக்கும் இருந்து 3 திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் ஒரு தோட்டத்தில் போய் 50 லட்ச ரூபா கொடுத்து காம்பன்சேஷன் பேசுகிறாங்க. என்ன தேவை இருக்குது பேசுவதற்கு? இது நீதியரசன் இன்னைக்கு கேட்குறாரு, எதுக்கு ஒரு டிஎஸ்பி 3 திமுகவும் சேர்ந்து போய் காம்பன்சேஷன் பேசுகிறீங்க? அந்த அஜித்குமாரோட தம்பியை திமுக கொடி கட்டிய காரில் எடுத்துகிட்டு போகும்போது எங்கள் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதும் நாங்களும் போராட்டம் பண்ண பிறகு போலீஸ்கார வாழத்தை அனுப்பி வைக்கிறீங்க. அப்போ குற்றம் மட்டும் நடந்தது மட்டுமல்ல, தடயங்களையும் அளிக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அஜித்குமாரினுடைய அம்மா புகார் அளிக்கிறாங்க. அந்த புகாருக்கு இது வரைக்கும் எஃப்ஐஆர் இல்லை. எல்லாத்திற்கும் தலைமை தங்கக்கூடிய மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மினிஸ்டர் அனுப்பிச்சு அவங்க குடும்பத்திட்ட பேசுகிறாராம்மா.
குற்றம் புரிந்தது மட்டும் தண்டனை இல்லை, சாட்சியங்களை கலைப்பதும் தண்டனை தான். அப்படி பார்த்தா இல்ல அந்த அம்மாவுடைய புகார் தானே, அதன் அடிப்படையில் தானே இந்த கொலை வழக்கு பிஏஎல் பண்ணி கோர்ட்ல சப்ஜுடிஸ் மேட்டர். அப்படி இருக்கும்போது கூட காவல்துறை தன் துறைக்கு கீழ் வேலை செய்வர்கள் செய்யக்கூடிய தப்பு சாட்சியங்களை அளிப்பது மட்டும் அல்லாமல் அதற்கு துணை போற மாதிரி அரசு பண்ணணும். கேட்டால் மு.க. ஸ்டாலின் சாட்சியை கலைக்கிற வழக்கில் அரசு தான் பண்ணணும். எதற்கு ஆசை வார்த்தைகளை கூப்பிட்டு எதுக்கு இந்த வேலையெல்லாம் நடக்குது? இல்ல அப்ப இந்த கேள்வி அன்னைக்கு அதிமுக நோக்கி வச்சிருக்காங்க. அது அந்த வித்தியாசம் நான் சொல்லி வந்துறேன். எதுக்கு இந்த ஆசை வார்த்தை கூப்பிட்டு எதுக்கு இந்த கேஸ் வந்து நீர்த்து போக செய்யற வேலையாது? அமைச்சர் அனுப்புறது ஃபோனில் பேசி உங்களுக்கு நான் நிரந்தர வேலை கொடுத்துறேன்னு முதலமைச்சர் எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, உங்களுக்கு தேவையானது பண்ணி கொடுக்குறேன்னு எதற்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வருது? சிபிஐ விசாரணை கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம்ல. எதுக்கு முதல்ல இந்த குடும்பத்தை போய் சால்ஜாப்பு பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு பாருங்க, சிபிஐ விசாரணை எதுக்கு அவசரமா வருது? சாட்சியை கலைக்கிறதுக்கு முதலமைச்சர் இறங்கி வேலை செய்யறாரா? இல்ல ஒரு ஆடியோ வந்து பாத்துருப்பீங்க, இந்த ஆடியோல வேலை கொடுக்குறேன்னு சொல்லல, அடுத்த இந்த இதெல்லாம் உங்களுக்கு வேண்டதை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. கூட ஓடிச்சு அந்த அஜித்குமாரோட தம்பி வந்து பேட்டி கொடுத்தது, நிரந்தர வேலை தருகிறேன் முதல்வர் உறுதி எழுதுகிறேன், உங்க ஸ்க்ரோலிங் தான் போச்சு. இல்லைன்னா அந்த செய்தி போயினோட இப்போ உங்க ஸ்டேஜ்லயே வெளியிடுங்க. நான் முதலமைச்சர் வெளியிட்ட கிளிப்ல பாரு அந்த ஆடியோல. சார் திமுகவுக்கு உண்மைக்கு எங்கே சார் சம்பந்தம் இருந்திருக்கு? உண்மையை தவிர்த்து திமுக உண்மைக்கு திமுக ஏதோ சம்பந்தம் இருக்கு என்ன? இல்லைன்னா சொல்லுங்க, அந்த மாதிரி முதலமைச்சர் எந்த வாக்குறையும் கொடுக்கலன்னு தரேன்னு சொல்றேன். சிபிஐ விசாரணை மேல் நம்பிக்கை இல்லையா? சிபிஐ விசாரணை மேல் நம்பிக்கை இல்லை. இப்போ இந்த தேவை எங்கிருந்து வருகிறது தானே முக்கியமாக கேட்குறோம் நாம. இந்த வழக்கு சிபிஐ விசாரணைனா இதே நீதிமன்ற காவல் நிலைய கொலைகளுக்கு நியாயம் கிடைக்கணும்ல. அப்போ அது என்னாச்சுன்னு தானே கேள்வி வரும். அப்போது சிபிஐ விசாரணை, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு ஏன் முதல்வர் முடிவு எடுத்தார்? தன் கட்சிக்காரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் விசாரணை தேவையில்லை, மிக சிறந்த சிபிசிஐடி விசாரிக்கும், எஸ்ஐடி விசாரிக்கும், தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரானதுன்னு பேசுகிற அதே திமுகவை சார்ந்தவர்கள் இந்த விஷயத்துல போலீஸ்காரன் மேல கை காமிச்சு தப்பிச்சுக்கலாம்னு சிபிஐ விசாரணை கேட்டா நாங்க நடவடிக்கை எடுத்தோம். இதே தான் இதே ஜெயராஜ் பனிக்ஸ் மேட்டர்ல என்ன நடந்துச்சு? 7 நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டாங்க, அதெல்லாம் போட்டாங்க அப்படின்னு. அதிமுகவை சார்ந்தவர் யாரோ ஜெயராஜ் பனிக்ஸ் குடும்பத்திடம் பேரம் பேசினான்னு ஒரு தரவு இருக்கு. அது வரைக்கும் யாராவது எங்கள்கிட்ட போய் நாங்கள் 50 லட்சம் கொடுக்குறோம், 5 லட்சம் வாங்கி கொடுக்குறோம், இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம்னு யாரும் எங்கள் கட்சியை சார்ந்த உறுப்பினர் போய் பேரம் பேசின வரலாறு இருக்கா? இல்லை முதலமைச்சர் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு தேவையானது நான் பண்ணி கொடுத்துட்றேம்மான்னு பேரம் பேசின வரலாறு இருக்கா? இது வந்து நியாயம் கிடைக்க அவர்கள் பக்கம் நிற்பது கிடையாது, ஒரு தவறான முன்னுதாரணம் முதலமைச்சர் பண்ணுவது. குற்றம் புரிந்தவர்கள் அவருக்கு நியாயம் கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் நீதியை நிலைநாட்டப்பெற வேண்டுமா? சிபிஐ என்கொயரி வழக்கு முடிஞ்சு தீர்வு வர வரைக்கும் நான் ஒதுங்கி நிற்கிறேன், நான் தான் அந்த டிபார்ட்மெண்டோட தலைவன் ஒதுங்கி நிற்கணும். ஆனால் அவங்கள்ட்டே போய் அவங்களுக்கு ஆசை வார்த்தை கூப்பிட்டு சாட்சியா பண்ணுறதுங்கிறது வந்து வேணுமே கூட்ட கலைச்சு விட்டு சாட்சியை கலைக்கிற வேலை. அது இல்லை ஒதுங்கி நிற்கணும்னா என்ன சொல்ல வரீங்க? ஆமாம், வழக்காடு மன்றத்தில் வழக்கு இருக்குல்ல, 8ஆம் தேதி நீதியரசரில் இருக்கிற சொல்ல வரீங்களா? அடுத்ததுக்கு அடுத்து வரேன். அதாவது வழக்காடு மன்றத்தில் எனக்கு என்ன சொல்லியிருக்காரு நீதியரசர்? ஒரு நீதியரசன் தலைமையின் கீழ் விசாரணை இருக்கிற ஆதாரமாக கொடுங்க, அவரோட அறிக்கையை ஆகஸ்ட் 8ஆம் தேதி சமர்ப்பிப்பார்னு சொல்கிறார்ல. என்ன அவசரம் உங்களுக்கு? அமைச்சர் அனுப்பிச்சு போய் அந்த குடும்பத்தோட எதுக்கு டீல் பேசுகிறீங்க? தேவை எங்கேருந்து வருது? அவங்க கோரிக்கையாது என் குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு வேலை கொடுங்க அவங்க கேட்டாங்களா? ஆமாம், அவங்க இல்லை ஒரு நிமிஷம் யாரும் கேட்டாங்களா? நீங்களே தானே ஆரம்பிச்சு தூபம் போடுறீங்க. என்ன தேவை வருது? 50 லட்ச ரூபா தோப்பில் உட்காந்து 50 லட்ச ரூபாய்க்கு பேரம் பேசுறீங்க. ஸோ இப்போ இந்த வழக்கு தேவை இல்லை மூடி மறைக்க எல்லாம் சாட்சியை கலைச்சிங்களே ஃபுல்லாக. இன்னைக்கு அந்த இறந்த அஜித்குமாரின் உடலில் 44 இடங்களில் காயம், ஒரு ஆர்கனை விட்டு வைக்கல, ஒரு உடல் உறுப்பை விட்டு வைக்காம அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு கொடூரமான கொலை, திட்டமிட்ட படுகொலை. அதாவது தேர்வு செஞ்ச அஜித்குமார் திமுக கூட ஓட்டு போட்டுருக்கலாம் என்ன கேட்டா, இதை உண்மை நிலவரமாக கூட வந்திருக்கலாம். அப்படி படுகொலை பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் நிலையான ஆட்சி, நியாயமான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, வெளிப்படையான ஆட்சின்னு எப்படி கூச்சம் இல்லாமல் பேச முடியுது? கேட்போம். இதுல அவர் சொல்றது திமுகவினுடைய இன்வால்மெண்ட் நீதிமன்றத்தில் வருது. இது அவர் மட்டும் சொல்லல, நீதிபதிகள் இது பண்றாங்க. காம்ப்ரமைஸ் பேசுறாங்க. இல்ல நானும் சொல்றேன், அப்படி அந்த நபர்கள் ஈடுபட்டு இருந்தா கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும், அதே மாதிரி அவர்கள் மீது எல்லா நடவடிக்கையும் பாயும். அது ஆனா அஜய் வாண்டியார்னு ஒருத்தர் சமீபத்தில் அதிமுகவில் வந்து பிரதீப் கைதான பிறகு அதிமுகவில் இருந்து அவர் மேலே குண்டாசு வழக்கு வரைக்கும் போட்டு இன்னைய வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கல. இல்லை நீக்கப்பட்டிருக்காங்க சார், கட்சியை விட்டு நீக்கப்படலை. இல்லை சார், 2 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. பிரதீப் நீக்கினாங்க, அஜய் வாண்டியாரை பொறுப்பை விட்டு எந்த அறிக்கையும் விடலை. இன்னொன்று 34 மர்டர் பற்றி சொன்னார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 43 லாக்கப் மரணங்கள் எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகளில், நீதிமன்ற மரணங்கள் சேர்த்தா 341 மரணங்கள். இதே ராஜ்சத்திய ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று சாத்தான்குளம் படுகொலை, அதனால இத்தனை மரணங்கள் நடந்தப்ப எடப்பாடி பழனிசாமி எந்த வாயும் திறக்கலை.
சாத்தான்குளம் சம்பவத்துல 15 நாள் கழிச்சு தான் எஃப்ஐஆர் போட்டீங்க. மர்டர் நடந்த அடுத்த நிமிஷமே 28ஆம் தேதி அத்தனை நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டது. ஏன் 15 நாட்கள் அமைதியா இருந்தது அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி? இதை நம்ம கேட்கலாமா? அப்ப நான் என்ன சொல்றேன், மக்கள் நாங்க வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு பேரம் பேசுறோம். நான் முதலமைச்சர் நேரடியாக ஒரு துக்கத்தில் பங்கு கொள்கிறார். இதை விட என்ன பண்ண முடியும்? ஒரு மாநிலத்தின் முதல்வர், ஒரு முதல் குடிமகன் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தோட தொடர்பு கொண்டு பேசுத பேரம் பேசுறாருன்னு சொல்றது எவ்வளவு கேவலமா இருக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன், குடும்பத்தினர் காம்ப்ரமைஸ் பண்றீங்க. அவர் என்ன சொல்றாரு, யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். 5 பேர் மேல வழக்கு பதிவுப்பட்டிருக்கா? 5 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா? டிஜிபி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அதை மேற்கோள் காட்டி தான் எஸ்பி எல்லாத்தையுமே நேரடியா அப்பட்டமா சொல்லியிருக்கிறார். இன்னொன்னு, வேலை வேணும்னு கேட்டது அஜித்குமாரோடைய தம்பி, எனக்கு அரசு வேலை வேணும்னு அவரே, நீங்க அந்த ஆடியோ வேணா பிளே பண்ணுங்க, அந்த வீடியோவை, எனக்கு வேணும் என்ற கோரிக்கை நான் வைத்தேன், அதை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார் என்று அவரே தான் பேசியிருக்கிறார். நான் வேலை தரேன்னு உடனே முதலமைச்சர் சொல்லலையே. அவர் கேட்கிறார், என் குடும்பத்திற்கு எனக்கு வந்து ஒரு வேலை, அரசு வேலை வேண்டும், நான் உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன் என்று சொல்றார். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அதை நான் பரிசீலிக்கிறேன் என்று முதல்வர் வாக்குறுதி அளிக்கிறார். அப்ப அதுதான் நம்ம பார்க்கணும். நீங்க ஒரு சம்பவம் நடந்துட்டுங்க, அசம்பாவிதம். அந்த அசம்பாவிதத்துல வந்து நம்ம பங்கு கொள்றது வந்து, அந்த துக்கத்தை வந்து நம்ம அனுசரிக்கிறது வந்து ஒரு மானுட இயல்பு. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்தில் நடந்த லாக்கப் மரணங்களா இருக்கட்டும், இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூட என்ன சொன்னாங்க? எதிர்கட்சியா அன்னைக்கு இருந்தப்போ உங்களுக்கு நியாயம் இருந்தது. இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சி ஆயிட்டீங்க, பொங்கலூர் மணி என்னன்னு கேட்டாரு, சொல்லிதானே ஓட்டு கேட்டீங்க. அதேதான் சொல்றேன், கம்பேரிட்டிவ்லி தவறுகள் எல்லா இடத்துலயுமே நடக்குதுங்க. நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் நேரடியாக ஒரு நபருக்கு ஒரு காவல்துறை ஆய்வாளர் இருக்காங்களா, ஒரு காவலர் இருக்காங்களா? இல்ல. இன்னைக்கு நடக்கிற சாதி படுகொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் வந்து காவலர் இருக்காங்களா? அதெல்லாம் இல்லங்க. ஒரு சமூகத்துல நடக்கிற இந்த அசம்பாவிதங்களை வைத்து ஒழுங்கு நடவடிக்கை, ஆட்சியில் எது சரியில்லை அது சரியில்லைங்கிறாங்க. பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு இருக்கிறது? ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? போன இவர்களுடைய 4 ஆண்டு ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்த குற்றச்சம்பவங்களும் இதுவும் நீங்க கம்பேரிட்டிவ் பண்ணாலே தெரிஞ்சுவிடும். அதை கம்பேர் பண்ணா பொங்கலூர் மணிகண்டன் ஒத்துக்க மாட்டாரு. அதை தான் நான் சொல்றேன். நீங்க இதெல்லாம் விட்டு அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற விஷயங்களை எடுத்து வைத்து ஆட்சியே சரியில்லை அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா மக்கள் நீதிபதிகள் சொன்னது. சாத்தான்குளை சம்பவத்தை மறந்துவிட முடியாது அப்படின்றாங்க. அதை தான் இன்னைக்கு திமுக சொல்லுது. இல்ல, தரவுகளை மாறி மாறி சொல்லணும், உண்மை மறைஞ்சிடும். சாத்தான்குளம் நடந்த பிறகு சூமோட்டாவை கோர்ட் எடுத்து மதுரை கிளை, அது வழக்காடு மன்றத்திலிருந்து அந்த டைரக்ஷன் கிடைக்கப்படுறது சிபிஐ அப்படின்னு. அதற்கு முன்னாடி சிபிஐக்கு இந்த அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்றே அதன் அரசு ஒத்துழைப்பு இருந்த காரணத்தால் தான் இன்னைக்கு சாத்தான்குளத்தில் ஈடுபட்ட காவலர்கள் ஜெயிலில் இருக்காங்க. இன்னைக்கு பெயிலில் கூட வெளியே வர முடியல. 3 தடவை பெயில் கேட்டு கூட பெயில் ரிஜெக்ட் ஆயிருக்கு. இதுதான் உண்மை. நாங்கள் யாருமே வந்து இடி விசாரணைக்கு வரும்பொழுது கோர்ட்டில் போய் எங்களை அனுமதி பெற்று தான் இடி விசாரிக்கணும்னு நாங்கள் தாக்கல் பண்ணல. அந்த மாதிரிலாம் அவலம்லாம் எங்கள் ஆட்சியில் நடந்ததே கிடையாது. வெளிப்படைத்தன்மை என்பது இருந்தது. 25வது காவல் ஒரே கேள்விதான் பிரதர், இந்த கேள்விக்கு பதில் வருமானு தெரியல கடைசி இருக்கு. 25வது காவல் நிலை கொலைக்கு ஞானோதயம் பெற்ற முதல்வர் நியாயம் கிடைக்கப்பெற செய்யும் சிபிஐ வழக்காடு மன்றம் என்று பேசும் பொழுது, முன்னாடி நடந்து முடிந்த 24 காவல்நிலை கொலைகளுக்கு என்ன நியாயம் கிடைக்க பெற்றது? ஏன் அவர் எதுவும் செய்யவில்லை? 2வது கேள்வி, உங்க துறையில் இருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் நியாயம் கிடைப்பது முதல்வராக பேசுகிறார், நியாயம் பக்கம் நிற்கிறார்னா டிஜிபி லெட்டர் போடுறாரு, மெத்தனால் கட்டுக்கடங்காமல் இருக்கிறதுன்னு. நடவடிக்கையில் 68 உயிர்கள் பலியாச்சு. கள்ளக்குறிச்சியில் எந்த குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி பேசினார் இந்த முதல்வர்? நியாயம் கிடைக்க பெற செய்வன் எங்க சொன்னாரு? அதே சிபிஐ வேண்டும் என்று வழக்காடு மன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுத்த போது சிபிஐ விசாரணை தேவையில்லை முதல்வர் சொன்னார். அப்ப நியாயம் கிடைக்க பெறவில்லையே. இது வரைக்கும் அந்த இடத்துக்கு கூட போக முடியல முதல்வர். இது என்ன காரணம்? விக்கிரவாண்டியில் 32 உயிர்கள் இருந்தபோது எந்த குடும்பத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதால 32 குடும்பங்கள் இருந்த பொழுது யார்கிட்ட எந்த குடும்பத்துல பேசினார் முதல்வர்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சிறுமியோட குடும்பத்தை பேசலன்னு கேட்கிறார் சார். அன்னைக்கு ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தாரிடம் பேசினாரா அப்படின்ற கேள்வி வழக்காடு மன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பேசாமல் இருப்பதுதான் சரி. இன்னைக்கு கூட பேட்டி கொடுக்கும்போது, இப்ப ஏர்போர்ட்ல இறங்கி பேட்டி கொடுக்கும்போது கூட இந்த வழக்கை பத்தி பேசும்பொழுது கூட இந்த வழக்கை கேட்கறாங்க. எங்க மரியாதைக்குரிய எடப்பாடியார் என்ன சொன்னாரு? வழக்காடு மன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, அதை பத்தி சொல்வது மாண்பாகாதுன்னு சொல்றாரு. ஆனா யாருக்கு அதை பத்தி கவலையே இல்ல. நம்ம எப்படியே தப்பிச்சிடணும், நம்ம ஆட்களை காப்பாற்றணுங்கிறவங்க தான் இப்படி விழுந்தடிச்சு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. சிபிஐ விசாரணைக்கு போயிட்டா யாரை காப்பாற்ற முடியும்? கட்சிக்காரர் இருந்தா காப்பாற்ற முடியுமா? அதற்கு முன்னாடி நீங்க சாட்சியை கிடைக்கிற வேலை எல்லாத்தையுமே இறங்கிட்டீங்கல்ல. நீங்க நேரடியா தொடர்பு கொண்டு வேலையா கொடுக்குறேன்ப்பா என்ன பார்த்து பண்றப்ப முதல்வரே கூட்டு பேசும்போது, ஆனா நியாயமா தான் முதல்வர் என்ன சொல்லிருக்கணும்? அம்மா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இன்னும் எங்கால எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, தவறு தான், அவர் மேல நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படி சொல்லி தான் நியாயமா ஒத்துருந்துருக்கலாம். ஆமா இவர் வந்து வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு. எதுவுமே நடக்காத மாதிரி என் கட்சிக்காரன் காம்ப்ரமைஸ் பண்ணது கூட தவறு இல்லைன்னு எதுவுமே சொல்லாம
நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னா ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் பண்ண கூதல் அத்தனை வெளியே வந்துருச்சு. ஏன்னா இதுல ஒரு IAS ஆபீசர் வரைக்கும் சம்பந்தப்பட்டிருக்காரு போது உங்களுக்கு அப்படியே ஆளுது. ஐயோ எங்கடா விஷயம் வெளியே வந்தா என்ன ஆயிர போதோ, உடனே பழி அந்த பக்கம் போட்டுடலாம்ல, உடனே CBI. ஆனா எந்தெந்த வழக்குல எல்லாம் திமுக சம்பந்தப்பட்டிருக்காங்களோ, யார் இந்த சாருக்கு விடை தெரியலையோ, யாரை காப்பாற்றணுமோ, குற்றவாளியை முடிவு பண்ணிட்டு தமிழக காவல்துறை விசாரித்து அண்ணா பல்கலை வழக்குல நீதிமன்றம் தானே அந்த முடிவெடுத்தது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் போட்டிங்க. அதுல ஒருத்தர் வெளியே போனாரு, ரெசிக்னேஷன் பண்ணிட்டு போனாரு. ஏன் போனாரு? யாரோட அழுத்தத்துக்கு? ஜட்ஜ்மெண்டே வந்துருச்சு. பேசலாம், ஜட்ஜ்மெண்ட் வந்து யாரோட? நம்ம குற்றவாளியை முடிவு பண்ணிட்டு எல்லா ஆதாரத்தையும் திரட்டுறீங்க. ஸ்கோப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல வேற யாரோ சம்மந்தப்பட்டிருப்பா, நீங்க விசாரிக்கவே இல்லை. அப்புறம் எப்படி குற்றவாளியை முடிவு பண்ணிட்டு ஆதாரம் திரட்டி கேஸ வேகமா முடிச்சிட்டீங்க? எங்கெல்லாம் திமுக சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அங்கே மட்டும் தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு நீதியை நிலைநாட்டியது. எங்கெல்லாம் அடுத்த பக்கம் பழியை போட்டு தப்பிச்சிடலாமோ நியாயம் பக்கம் அப்படின்னு பட்டவர்த்தனமா தெரியல. திமுக அரசினுடைய நிலைப்பாடு பட்டவர்த்தனமா தெரியல. விசிக கட்சியிலிருந்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு பாவலன் இணைந்திருக்கிறார். திரு பாவலன், காவல்துறை மட்டும்தான் இதற்கு பொறுப்பு என ஆட்சி நிர்வாகமும் அரசியல்வாதிகளும் தப்பித்துக் கொள்ள நினைக்கிறார்களா அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது. கேள்வி மறுபடியும் இல்ல, காவல்துறை மட்டும்தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு ஆட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்களும் அரசியல்வாதிகளும் தப்பித்துக் கொள்ள நினைக்கிறாங்களா? அதாவது காவல்துறை என்பது ஒரு தனித்து இயங்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடினே சொல்லலாம். யார் ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் காவல்துறை சேர்ந்தவர்கள் தனித்து இயங்கக்கூடிய பல்வேறு வழக்குகளில் காவல்துறையே குற்றம் செய்யக்கூடிய பல சம்பவங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, காவல்துறைக்கென்று ஒரு நடைமுறை இருக்கிறது. அந்த நடைமுறையை அவர்கள் முறையாக பின்பற்றப்படுவதில்லை. இன்றைக்கு இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை என்பது வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை ஆண்டபோது உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. நாடு விடுதலைக்காக போராடிய மக்களை அடக்கி ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு அன்றைக்கு உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு நடைமுறை எப்படி இருக்கிறதோ இன்று வரை தொடர்கிறது. இல்ல சார், இடையில ஆட்சியாளர்கள் தானே அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க. அப்படிதானே சொல்றீங்க? இல்ல, எந்த ஆட்சியாளர் நடந்தா அவர் பதவி விலகணும்ன்றீங்க. இல்ல, எந்த 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 குற்றம் நடந்தாலும் மக்களுக்கு எதிராகவோ ஒரு தனிநபருக்கு எதிராகவோ எந்த குற்றம் நடந்தாலுமே அதுக்கு ஆட்சியாளர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஏகப்பட்ட துறைகள் இருக்கிறது. மக்களை பாதுகாக்கக்கூடிய இரண்டு துறைகள் இங்கே வருவாய்த்துறையும் காவல்துறையும். ஆனால் காவல்துறையில் மட்டுமே இது போன்ற வன்கொடுமைகள் அதிகமாக நடப்பதற்கு எது காரணம் நம்ம பார்க்கணும். இப்ப உச்சநீதிமன்றம் இது போன்ற வழக்குகள்ல பல்வேறு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கு. அதாவது PK பாசு எதிர் மேற்கு வங்காள அரசு வழக்கு ஒண்ணு உச்சநீதிமன்றத்தில் நடந்த போது 11 கட்டளைகளை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்குது. ஒருவர் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டால் அவருடைய அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 21 படி பாதுகாக்கப்பட வேண்டும். உச்சநீதிமன்ற ஏற்கனவே வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்கு. 11 கட்டளைகள். கைது செய்யப்பட்டா யார் கைது செய்யப்பட்டு விசாரிக்கிறார்களோ அந்த காவல்துறை அதிகாரியுடைய பெயர், அவர் என்ன பொறுப்பில் இருக்கின்றார் என்பதை அந்த கைதி, அதாவது விசாரணைக்கு கைது செய்யப்பட்டவருக்கு சொல்லி ஆகணும். அடுத்து விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட சந்தேகிக்கு இடமான அந்த குற்றவாளியுடைய குடும்பத்தினருக்கு தகவல் சொல்லணும். இந்த மாதிரி அவர் விசாரணைக்கு சும்மா அழைச்சிட்டு போறப்பட்டிருக்கான்னு தானே இந்த பிரச்சனை. இந்த வழக்கு வேற ஒரு வகையில பயணிச்சிருக்கு. எஃப்ஐஆர் போட்டிருந்தா அந்த அடிப்படையில் வந்திருக்காங்க, ரிமாண்ட் பண்ணிருக்காங்க, ஏதாவது ஒரு சட்ட நடவடிக்கை இருந்திருக்கும். இது காவல்துறை கஸ்டடியில மரணம், ஆனா லாக்அப் டெத் கூட கிடையாது. அவர் காவல் நிலையத்தில் கூட சாகல. அதைத்தான் நீதிமன்றம் மிக கடுமையாக சவுண்ட் கேட்கல. ஓகே ஓகே பேசுங்க. அதாவது கார்கே கேக்குதா? கேக்குதுங்க, கேக்குது. அதாவது நீதிமன்றம் மதுரையில் நடைபெற்ற இந்த விசாரணை போது உயர் நீதிமன்றத்தில் ரொம்ப அழகா நீதிபதிகள் இந்த விஷயத்தை பேசியிருக்காங்க. அதாவது உடம்பில் எல்லா இடங்களிலும் காயம் இருக்குது.
யார் வந்து விசாரணையின் பேர்ல தாக்குவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க? இப்படி பல கேள்விகளை வந்து மதுரை உயர்நீதிமன்ற கேள்விகளா எழுப்பியிருக்கு. கைது செய்யப்பட்டவர், அதாவது விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கப்படவில்லை. அவரை வேறு ஒரு இடத்தில் ஒரு கண்மாய் பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டு மிக கொடூரமாக தாக்கப்பட்டிருக்க. அடுத்து விசாரணை செஞ்சவங்க யாருமே யூனிஃபார்ம்ல இல்ல, சீருடையில இல்ல, கையில லுங்கி கட்டி இருக்காங்க, டி-ஷர்ட் போட்டு இருக்கிறாங்க. அப்ப தாக்கியவர்கள் உண்மையிலேயே காவல்துறை சார்ந்தவர்களா அல்லது வேற ரவுடிகளை அழைத்து வந்து தாக்கினார்களா என்கிற ஒரு கேள்வி. இல்ல சார், இல்ல அவங்க காவல்துறை தான்ன்றத வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. அவங்க யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்டே பண்ணியாச்சு, அதுல சந்தேகப்பட வேண்டாம். ஆனா அவங்க எப்படி வந்தாங்க, யார் உத்தரவு வந்தாங்க? இப்ப என்னன்னா அந்த காவல்துறை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. என்னன்னா வந்து மேலதிகாரி வந்து சொல்லாம இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு செய்த குற்றத்தை மறைப்பதற்கு இப்ப அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரு கிளைம் பண்றாங்க. இப்ப நம்ம என்னன்னா இதை வந்து பல்வேறு வழக்குகளோட ஒப்பின. இப்ப வந்து சாத்தான்குளத்துல பெனிக்ஸ் ஜெயராஜ் தந்தை மகன் எப்படி சித்திரவதை செய்யப்பட்டு கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டாங்கல்ல. இப்ப மிகப்பெரிய சம்பவம், இந்தியாவை உலுக்கிய சம்பவம். இந்த சம்பவம் நடந்த பிறகு நீதிமன்றங்கள் வந்து கண்டனம் தெரிவிச்ச பிறகு மறுபடியும் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இது உண்மையிலேயே வந்து இதுக்கு வந்து காவல்துறை ஒட்டுமொத்தமாக இந்த நாடு வந்து பொறுப்பேற்கக்கூடிய. காவல்துறை மட்டும் ஏன் பொறுப்பேற்கணும்? இல்ல சார், எதிர்க்கட்சிகளுடைய குரலையும் கேட்போம். காவல்துறை மட்டும் ஏன் பொறுப்பேற்கணும்? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆட்சி நிர்வாகம் பொறுப்பேற்க கூடாதா? அரசியல்வாதிகள் பொறுப்பேற்க கூடாதா? 5 வருஷமா நடக்குது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய கடமை யார்கிட்ட இருக்குது? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய கடமை காவல்துறை இருக்கு. எல்லா செயல்களுமே சட்டத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய தேவை காவல்துறைக்கு மட்டுமே இருக்குது. நீங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இப்ப சார் ஒரு குற்றம் நடக்குது. இந்த குற்றத்தை நீதி விசாரணை செய்வதற்கு குற்றவியல் நடைமுறை சட்டம் திருத்த பிரிவு 176(1)A என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஆள்கடத்தல் வழக்கு, காவல் நிலைய மரணங்கள், பாலியல் வல்லுறவுகள், இதற்கு வந்து உடனடியா நீதி விசாரணை நடத்தணும் வந்து 176 இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்து நமக்கு சொல்லுது. ஆனால் இங்க என்ன நடைமுறையில் இருக்குன்னா, பொதுமக்கள் வந்து போராடி ஒரு எஃப்ஐஆர் போட வேண்டிய தேவை இருக்குது. இந்த மரணம் வந்து அநியாயமானது, காவல்துறை அடிச்சு கொண்டுட்டாங்க, எங்களுக்கு சந்தேகமா இருக்குது, ஆக வந்து எஃப்ஐஆர் போடுங்க, காவல்துறை மீது எஃப்ஐஆர் போடுங்க, கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் போராடணும். அல்லது நீதிமன்றம் சூமோட்டோவா அந்த வழக்கு எடுக்கணும். நீதி விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றம் சூமோட்டோவா இருக்கணும். இந்த ரெண்டு தான் இங்க இந்தியா நடந்துட்டு இருக்கு. ஒன்னு பொதுமக்கள் போராடணும், அல்லது அரசியல் கட்சிகள் குரல் கொடுக்கணும், அல்லது நீதிமன்றமே சூமோட்டோவா அந்த வழக்கு எடுக்கணும். இதன் அடிப்படையில் தான் எல்லா வழக்குகளுமே இங்க இருக்கு. சட்டத்தின்படி ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு, மக்களை பாதுகாப்பதற்கு காவல்துறைக்கு கடமை இருக்கிறது. அந்த கடமையில் இருந்து எல்லா இந்தியா முழுமைக்கு இருக்கு. அதாவது சட்டம் எளியவனை கண்டால் எட்டி உதைக்கிறது, வலியவனை கண்டால் வலிந்து ஒடிக்கிறது. இதுதான் சட்டம் இங்க இருக்கு. இந்தியாவில் கூடிய சட்டம் வந்து எளியவனை எட்டி உதைக்கிறது, வலியவனுக்கு வளைந்து ஒடுக்கிறது. சாமானிய மக்கள் ஒரே ஒரு சாமானிய மக்கள் மட்டும்தானே வந்து காவல் நிலைய மரணத்துக்கு ஆளாகிறாங்க. யாராவது வந்து அதிகாரம் உள்ளவன் சாகுறானா? பணக்காரர்கள் சாகுறார்களா? அரசியல் பின்புலங்கள் சாகுறாங்களா? எதுவுமே இல்ல. திரு பொங்கலூர், இது வந்து காவல்துறை சிஸ்டமே அப்படி இருக்கு. அது எந்த ஆட்சி வந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். அதனாலதான் இபிஎஸ் ஆட்சியிலே நடக்குது, ஸ்டாலின் ஆட்சியிலே நடக்குது. நீங்க இப்ப நடந்த சம்பவத்தை குறித்து பேசாம விளக்கங்கள் எல்லாம் தேவையில்லைங்க. விளக்கம் எல்லாத்துக்குமே தெரியும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் சொல்லுங்கிற பேர்ல அது தயவுசெய்து புரிஞ்சுக்காங்க. அந்த செய்தி பாருங்க. அதாவது முதலமைச்சர் அங்க இறந்து போன அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றாரு. அப்ப அந்த ஆறுதல் சொல்கிற வார்த்தை எப்படி ஸ்பீக்கர் போடுறதா? ஏதாவது அப்ப என்ன அர்த்தம்ங்க? இந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்றாரு முதலமைச்சர். நான் ஆறுதல் சொல்லிட்டேன், இதெல்லாம் பேசினு சொல்றாரா? உண்மையில் ஆறுதல் சொல்லணும்னா அதை ஏன் நீங்க ரெக்கார்ட் பண்ணி வெளியிடுறீங்க? அப்போ முதலமைச்சர் நோக்கம் என்ன? இங்க கோவை விஷயத்தின்னு சொன்ன மாதிரிங்க ஆவணங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, சிசிடிவி கேமரா மறைக்கப்பட்டிருக்கிறது, உண்மை சொன்னால் சாட்சியால் கலைக்கப்பட்டிருக்கிறது, இறுதியில் சிபிஐ விசாரணை. அப்போ என்ன நோக்கங்க?
திமுக கொடி கட்டிய ஒரு காரில அவருடைய சகோதரரை கடத்தி போனாங்கன்னு சொல்லி செய்தி வந்தது. சகோதரர் சொன்னார். அப்ப இது ஏன் மறைக்க பாக்குறீங்க? அப்போ உள்ளார்ந்த உண்மைன்னு சொன்னா இது யாரோ ஒருவருக்கு இப்ப நீதிமன்றம் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீதிமன்றம் வரல அப்படின்னா இது எல்லா கேள்வியும் நீதிமன்றம் கேக்குது. சார் 27, 28, 29, 30 1ஆம் தேதி இன்னைக்கு பாருங்க 5 நாள் ஆச்சு. அப்போ 5 நாட்களாக என்ன பண்ணாங்க? அப்ப ஆவணம் எங்க இருக்கு? சிசிடிவி பாத்தீங்களா? இப்போ ஒண்ணு பண்ணாங்க. இப்ப நீங்க நியாயமே வச்சுக்குவோம். இப்ப கோவிஷன் சொன்ன மாதிரி கள்ளச்சாராய மரணத்துல 100 பேர் பக்கமா இறந்த போது யாருக்கும் ஆறுதல் சொல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் இங்க ஏன் சொல்றாரு? அங்கேயும் திமுக, இங்கேயும் திமுக. அப்ப இங்க யாரு கட்சிக்காரத காரணம்? இந்த கொலை செய்து திமுக வெளிப்படை சொல்லாங்க. ஏன்னா அரசே கொலை செய்திருக்கிறது. இந்த கொலை நியாயப்படுத்தி அன்னைக்கு பண்ணீங்க முன்னாள் பண்ணீங்கன்னா சாத்தான்குள சம்பவத்துக்கும் இதுக்கும் ஒப்பீடு பண்றது மிகப்பெரிய தவறு. அது எஃப்ஐஆர் போடப்பட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு நடந்த சம்பவம். இது எஃப்ஐஆர் இல்லாம சட்டவாதம் செய்வது. ரவுடியல் மாறி வெளியேறத வச்சு அடிச்சு வச்சு கொண்டிருக்காங்க. அப்போ இது யாருக்கா பண்ணீங்க? அந்த நகை யாருக்கு இது? அப்போ இதை விசாரிச்சீங்கன்னா மூலமாக யாரும் இருக்காங்க. அப்ப அந்த நபருக்காக விசாரணை செய்து கொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சாதாரண நடிகர். சார் அந்த பையன் இறந்தாரு, ஆறுதல் சொல்றீங்க. அவங்க அண்ணன் நவீன் என்னென்னமோ சொல்ல வராரு. முதலமைச்சர் காதுலயே வாங்கல, அவர் வேற மாதிரி சொல்லிருக்காரு. அப்ப என்ன ஆறுதல் சொல்றீங்க? இந்த சம்பவத்தை கஷ்டப்பட்டு எங்க அம்மா வளர்த்தாங்க, எங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு, அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க, நாங்க அப்படி எல்லாம் வளர்த்த பிள்ளை சார். சார் அந்த வீடியோ திரும்ப போட்டு பாருங்க. உண்மை சொன்னா நம்ம அப்பாவுக்கு சிஎம் பேசணும்னு சொன்னா நம்ம படிப்பறிவே இல்ல இருக்காங்க. இப்ப ஒரு கோடி 50 லட்சம் பேரம் பேசினா அந்த குடும்பம் உட்பட இல்ல அரசு தர்றது ஒரே நிமிஷம் அரசு தர்றது நிவாரணம் இல்லையா? அது பேரம் அப்படின்றீங்க. நிவாரணம் இல்ல. திமுக அதே சத்தியம் சொன்னாரு. திமுக கொடி கட்டிய காரில் சகோதரரை அழைத்து செல்ல முயற்சி. அந்த தொகுதி எம்எல்ஏ, அந்த பகுதி எம்எல்ஏ செந்தில்நாதன் இல்லைன்னு சொன்னா நிச்சயமா திருப்பிடுவாங்க. அப்போ இது எதையோ மறைக்க அந்த கொலை செய்யப்பட்டிருக்கிறது. அப்பாவி கொலை மட்டுமல்ல, யாரோ அதிகாரத்தில் உள்ளவரை காப்பாற்ற முயற்சி. நிச்சயமாக இந்த வேர்களை தேடி அடைந்தால் திமுக என்றே முடியுங்க. திரு விக்கி, சாரி அப்படின்றது அலட்சியத்தின் உச்சம், குற்ற உணர்ச்சி இல்லையா முதல்வருக்குன்னு கேட்கிறாரு எதிர்கட்சி. இதே பக்கத்துல நான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட வேற மாதிரி கேட்க விரும்புறேன். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு முதல் நாளில் சுட்டது 12 பேர் சுட்டாங்க. மே 22ஆம் தேதி 2018 சுட்டு இறந்து போனாங்க. அன்னைக்கு என்ன சொன்னார்னா, சாயங்காலம் டிவியை பார்த்துட்டு நான் இப்போ தான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. மே 23ஆம் தேதி மறுநாளும் துப்பாக்கி சூடு நடந்தது. அதில் ஒருத்தர் செத்தாங்க. மொத்தம் 13 பேர் துப்பாக்கி சூட்டில் செத்தாங்க. 2வது நாள் செட்டது எப்படி? முதல் நாளே டிவி பார்த்து தானே கற்றுக்கிட்டு பார்த்தீங்க. 2வது நாளில் யார் சொல்லி சுட்டாங்க? காவல்துறை. நான் சொல்றது கேளுங்க. ரெண்டாவது சாரி கேட்டாரா? இங்க சாரின்றது அலட்சியம் அப்படின்றாரு சார். அதுதான் சொல்றேன் சார். 13 பேர் செத்தப்ப கூட வாய் திறக்காத எடப்பாடி பழனிசாமி. இன்னொன்னு சொல்றேன், நீங்க இவருக்கு பொங்கலூர் மணிகண்ட திருப்பி சொல்றாரு, அது ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் கேஸ விடுங்க, அது நடந்து முடிஞ்சிச்சுங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லங்கறாங்க. ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் கைதான பொங்கலூர் மணிகண்ட நீங்க பேசும்போது அமைதியா இருந்தா. சரி நீங்க பேசும்போது அமைதியா இருந்தா. இல்ல ஒருத்தர் பேசுறது குறுக்கிட வேண்டாம். ஓகே, இதை போல தெரிஞ்சுக்கோங்க. கேஸ் என்னன்னு, ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் கைதானது 19/6/2020, கோயில்பட்டி சிறையில் அடைச்சது 20/6/2020, 22/6/27 மணிக்கு ஃபெனிக்ஸ் மூச்சுத்திறனாலும், 23/6 காலை 5:40 மணிக்கு ஜெயராஜ் உடல்நடை குறைவினாலும் இறந்ததாக பழனிசாமி அவர்களின் அறிக்கை. ஆனால் 30ஆம் தேதி ஜெயராஜ் ஃபெலிக்ஸோட கொலையை மதுரை கிளை தாமா உயர்நீதிமன்றம் முன் வழக்கு விசாரணை எடுக்குது. அப்ப எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தவர் எப்படி தவறாக ஒரு அறிக்கை விடுறார்? ஆனா வழக்கு எப்போ பதிவு செய்யப்படுது? உடற்கூறு ஆய்வு முடிந்த பிறகு அவர்களை வலுக்கட்டாயமாக அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று உடற்கூறு ஆய்வு வந்த பிறகு தான் நடந்திருக்கு. ஆனா இந்த கேஸ்ல நீங்க இதை பாருங்க, 27ஆம் தேதி நகை திருடு போவதாக நிக்கிதா கேஸ் கொடுக்குறாங்க. 28ஆம் தேதி அஜித்குமார் விசாரணை கூட்டு வராங்க. அது ஸ்டேஷன் கூட்டு வரல, அந்த கோயிலுக்கு பக்கத்திலே வச்சு அடிக்கிறாங்க அந்த 5 பேரும். அதுல கேஸ் கொடுக்குறாங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. 28ஆம் தேதி அடிக்கிறாங்க. காலையில அடிச்சுட்டு 28 ஈவினிங் ஒரு இறந்துறாரு. அவர் கூட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே இறந்து போயிடுறாரு. அதுக்கு முன்னாடியே உடனே அவங்க அத்தனை பேர்னாலும் 29ஆம் தேதி 6 தனிப்படை நபர்களும் காவலர்களும் நீக்கம். அடுத்த நாள் 30ஆம் தேதி பிரேத பரிசோதனை வருகிறது. பிரேத பரிசோதனை வந்த பிறகு அது சந்தேக மரணம் அல்ல, கொலைதான்ற வழக்கு பதிவு செய்யப்படுது. கரெக்டா 3 நாள் அடுத்தடுத்ததுல நடந்திருக்கு. ஆனா 15 நாள் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கொலையில எஃப்ஐஆர் கூட போடல.
எடப்பாடி பழனிசாமி அறிக்கை மூச்சுத்திறனால இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு பொய்யான அறிக்கை. கைது செய்து எந்த ஆட்சியில அவங்கலாம் சார் கைது யாரை மறைக்க பாத்தீங்க? அன்னைக்கு யாரை காப்பாத்த பாத்தீங்க? இப்ப சம்பந்தமே இல்லாம யாரோ ஒரு சார்ஜ் கொண்டு வரீங்களா? அன்னைக்கு ஜெயராஜ் பெலிக்ஸ் வழக்குல யாரை காப்பாத்த எடப்பாடி பழனிசாமி பொய் சொன்னார். இல்ல கட்சியில அதிமுகவினர் இருந்தாங்களா? இருக்கலாம், அதிமுகவுக்கு வேண்டப்பட்ட கமிஷனர்கள் இருந்திருக்கலாம், அதெல்லாம் ஏதோ நடந்திருக்கும். நான் அப்ப சொல்லுவேன் சார், இவங்களும் யூகத்தின் அடிப்படையில் தானே சார் இப்பயும் பேசிட்டு இருக்காங்க. யார் அந்த சார்? நான் தூத்துக்குடி துப்பாக்கி சொல்லியும் சொல்றேன். முதல் நாள் 12 பேர் சுட்டப்ப ஒண்ணும் தெரியலங்கிற சொன்ன எடப்பாடி பழனிசாமி, மறுநாள் 23ஆம் தேதி ஒருத்தனை சுடும் போது வாய் மூடி இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கு இதை பத்தி பேச அருகதையே கிடையாது. கையாலாகாத ஆட்சி ஒவ்வொருத்தரா பேச அலோ பண்றேன். புரிஞ்சுக்க, சென்சிட்டிவான விஷயம் பேசிட்டு பொறுமையா கேட்க சொல்லுங்க. ஆட்சி அதிகாரம் இப்ப 4 வருஷம் யார் கையில இருக்கு? இவங்க கையில தான். அருணா ஜெகதீசன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி சூடு சம்பவத்தை பத்தி அறிக்கை சமர்ப்பித்து எவ்வளவு நாள் ஆச்சு? வெளியிடுவதற்கு என்ன தயக்கம்? அதில் யாரு சுட்டான்னு குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் ஆளுங்க இடைமறிக்காதீங்க நண்பர். சொன்ன நாகரிகத்தை நீங்க என்ன யார் நடவடிக்கை எடுக்க வேண்டாம்? நாங்க அந்த அறிக்கையில் எங்க எடப்பாடி பழனிசாமி தான் சுட சொன்னான்னு இருக்கா? நாங்களா சொன்னோம்? நீங்க தானே குற்றச்சாட்டு வச்சீங்க. இன்னைக்கு அதிமுக தான் சுட சொன்னது, மக்களை கொன்று குவித்தது அப்படின்னு. நாங்களும் அவங்களை தடுத்தோம், அறிக்கை வெளியிட சொல்லி. இல்லை அதில் ஏதோ குறிப்பிட்டிருந்தா நடவடிக்கை வேணாம் நாங்களா சொன்னோம். ஆனால் சுட்ட போலீஸுக்கு நீங்கள் தானே பதவி உயர்வு கொடுத்து உட்காந்து வச்சிருக்கீங்க. இப்போ இங்கே வந்து பேசுகிறாரு, அன்னைக்கு ஒரு கமிஷனருக்கு துணை இருந்திருக்கலாம் பேசுகிறாரு. நான் இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறேன், அந்த போலீஸ் கமிஷனர் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் உங்கள் துண்டில் தான் சுட்டாரு. அது அரசியல் ஆதாயம் தேடினீங்க, அதனால தான் நீங்கள் பதவி உயர்வு கொடுத்து பார்த்து அழகு பார்க்குறீங்க. நீங்கள் அதான உண்மை. இப்போ அதான வெளியே வருது, அதனால தான் இப்போ நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. இதுதானே நடக்கிற உண்மை. கலை யதார்த்தம் என்ன? ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் வந்து சட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்து, காவல்துறை மட்டுமல்ல, எங்கிருந்தோ உயரமட்டத்திலிருந்து ஒரு அழுத்தம் வந்து ஒரு எஸ்பி எஸ்ஐடி டீம் அனுப்புகிறாரு. வண்டியோட காவல் நிலையத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை அனுப்புகிறாரு. அவரை வந்து காவல் நிலையத்துக்கு அழைச்சி இல்லாமல் ஊர் ஃபுல்லாக சுற்றி கூட்டு போய் அடின்னு அடித்து கொன்னாச்சு. மிருகத்தன்மை 44 இடங்கள அடி வாங்காத இடமே கிடையாது உடம்புல. அந்த மாதிரி கொலை பண்ணி முடிச்சுட்டு சாட்சியங்களை அளிக்கிற முயற்சி பண்ணுறீங்க, கூப்பிட்டு பேரம் பேசுகிறீங்க. இதற்கெல்லாம் வருத்தம் தெரிவித்து நியாயம் கிடைக்க நான் நிற்பேன்னு சொல்ற முதல்ல 24 கொலைகளுக்கு என்ன பதில்? அந்த போலீஸ்கார் யாரும் சுதந்திரமா சுத்தல. பல்லு புடுங்க பல்வீர் சிங் இன்னும் சுதந்திரமா யார் தவறா சொன்னா? முடிஞ்ச ஆதாரத்தோட பேசுங்க. காவல் நிலையத்தில் அந்த சட்டத்தை கையில் எடுத்தவங்க இப்ப ஜெயில இருக்காங்களா, வெளியே சுத்தி இருக்காங்களா? எங்க இருக்காங்க? உள்ளதாங்க. பெயில் ரிஜெக்ட் தானே இருக்கு. அப்ப நடவடிக்கை எடுக்குது யாரு? டாஸ்மாக் ஊழலுக்கு ஈடி வந்தா எங்களை கேட்டு வர வேண்டும். நான் என்ன சொல்றேன்னா, அவரே பேசணும் ஒரு 15 நிமிஷம் 1/2 மணி நேரம் பேசணும். அதுக்கப்புறம் சரக்கு இருக்காது. அப்புறம் கூட எனக்கு பதட்டமே இல்ல. சரக்கு இருக்கு. நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை ஆதாரத்தோட தான் பேசுறேன். எதையுமே பொய் கிடையாது, கட்டு கதைகள் கிடையாது. திமுக மாதிரி இல்லாத விஷயத்தை இருப்பது மாதிரி எல்லாம் இது மடைமாற்றி எல்லாம் பேசல. டாஸ்மாக் ரைடு ஈடி வந்தபோது ஈடி எங்கள் அனுமதி பெற்றுதான் விசாரணை நடத்த வேண்டும் கோர்ட்ல தாக்கல் செய்து பேக் அடிச்சு அந்த பெல்ட் அடிச்சது யாரு? திமுக. இந்த மாதிரி எங்கெல்லாம் ஏன் சொல்றேன் கேளுங்க. எந்த வழக்கில் எல்லாம் ஊழல்ல இருந்து ஆரம்பிச்சு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்கெல்லாம் திமுகவினுடைய தொடர்பும் சம்பந்தமும் இருக்கோ அங்கெல்லாம் உளுந்தடிச்சு அவனை காப்பாற்ற வேலை நடந்துச்சு. சசிகலா, ஜெயலலிதா, விக்கி, திமுக என்ன பிரதர் பிரச்சனை? இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விக்கி இல்ல வரிக்கு வரி ஊழல் விக்கி ப்ளீஸ் பிரேக் ஒரே நிமிஷம் யாரோ ஒருத்தர் பேசுங்க. ஒரு நிமிஷம் விக்கி ப்ளீஸ். இல்ல நான் ஒரு நேரம் தரேன். இல்ல மற்றவர்கள் குறிப்பிடலாம் நான் உங்களுக்கு தரேன். இல்ல நான் எல்லாம் மீறாம எல்லாரையும் பாத்துக்கிறேன் நான் நினைக்கிறேன். சம்பந்தம் இருக்கறனால தான் இப்ப மினிஸ்டர் பெயில் இருக்காங்கல. டெய்லி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போய் பெயில் கையில் சார் ஒரு நிமிஷம்
கோவை சத்தியன் மட்டும் ப்ளீஸ் வரிக்கு வரி குறுக்கிட வேண்டாம். மரணிக்கும் போது இல்ல இல்ல என்னோட கேள்வி என்னுடைய கேள்வி ஒரு நிமிஷம் நான் பிரேக் கொடுக்கிறேன். அப்புறம் இல்ல என்னுடைய கேள்வி முடியல கத்தி மடம் மாத்தணும். இது உங்களோட வாடி. இல்ல நான் கேள்வியை கேட்டேன். அடுத்தவங்க எதிர்க்கட்சி விமர்சனமே வைக்க கூடாது. அது தாங்க கூட சக்தி கூட கிடையாது. எதை சொன்னாலும் உடனே கத்தி சபையை கலைக்கணும். சாரி அப்படின்ற வார்த்தை திரும்பவும் சொல்றேன். எனக்கு பதட்டம் இல்ல. எனக்கு நேரம் கொடுத்தா நான் பொறுமையா பேசுறேன். நேரம் கொடுக்கிறேன். நம்ம டிபேட் கூட எக்ஸ்ட்ரா பண்ணலாம். இன்னும் பேசலாம். அமைதியால இருக்கணும். இல்ல ஒரு முதலமைச்சர் சாரி கேக்குறாரு. அது பெரிய விஷயம், பெரிய வார்த்தை இல்லையா? கண்டிப்பா சாரின்றது அலட்சியம் அப்படின்னா அலட்சியம். அது அவரோட தோல்வியை தானே காமிக்குது. குற்றம் சாட்டப்பட்ட பெண்மணி, குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபரின் தாயாரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கல. அதோட துறையோட ஹெட் யாரு? முதலமைச்சர் தானே. ஒரு சாரின்னு சொல்றதுனால எல்லாம் முடிஞ்சு போயிருமா? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டேன்னா, குற்றம் புரிந்தது என்ன சார், புரிஞ்சுங்க ப்ளீஸ். ஒரு குற்றம் புரிந்து அதற்கு தண்டனை கிடைக்கணும். ஆனால் அந்த குற்றத்தினுடைய சாட்சியங்களை கலைப்பதும் தவறு. அதன்படி பார்த்தா நான் இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறேன். மு.க. ஸ்டாலின் அந்த குடும்பத்தை பற்றி கூப்பிட்டு பேசி பேரம் பேசினதே சாட்சியை கலைக்கக்கூடிய முயற்சி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஊர்காரங்க உள்ள வந்திருக்கு இல்லை ஒரு நிமிஷம் சார், ஒரு சப்ஜூடிஸ் மேட்டர் சார். அந்த அஜித் குமாரோட தாயரும் அந்த ஊராரும் சேர்ந்து போட்ட பிஎல் பெண்டிங்ல நிற்கிது. சப்ஜூடிஸ் இருக்கிற மேட்டர் இந்த துறையினுடைய ஃபுட்டேஜ் கொடுங்க அப்படின்றாரு. அது அசிங்கமா. அது இன்னொன்று போச்சு. அது யாரை கேட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு கோர்ட்ல நீதியரசர் கேட்கும்பொழுது நான் டிஎஸ்பி சொல்லி தான் எடுத்துட்டு போனேங்கிறார். இன்னைக்கு விசாரணையில் சரி ரெக்கார்டு போட்டிருக்கீங்களா கொடுங்க, எடுத்துட்டு போனதுக்கெல்லாம் ரெக்கார்டு கொடுங்க, ரெக்கார்டு இல்லைங்கிறாரு. அந்த அவ்வளவு இருக்கு. அப்படி சாட்சியை கலைச்சதுக்கு குற்றச்சாட்டு வைத்தவரோடே அந்த துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய போலீஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் நேரடியாக பேசி உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி தரேங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்தான்னு வெளிவர விஷயமே சாட்சியை கலைக்கிற வேலை தான். அப்ப அவரு இதுல சேர்க்கணும். சாட்சி கலத்த கூட்டத்துக்கு அவரையும் முதல்ல கைது பண்ணி உள்ள போடணும். இதான் நடக்குது இங்க. எங்கெல்லாம் திமுகவினரும் திமுகவை சார்ந்தவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழக காவல்துறையே போதுமானது, சிறப்பாக இருக்கிறார்கள். எங்கெல்லாம் அடுத்தவனை கை காமிச்சு தப்பிச்சுக்கலாமோ சிபிஐ விசாரணை. நான் நியாயத்தின் பக்கம் நிற்கிறேன், நான் நேர்மையா நடக்கிறேன். ஏன் பிரதர் இங்க தமிழக பெண்கள் எல்லாம் என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்ற முதலமைச்சருக்கு இன்னைக்கு அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்களே, சார் என் பையன் தண்ணி கேட்டான் ஐயா, தண்ணி கொடுத்தா என் பையன் பொழைச்சிருப்பாயா அப்படின்னு அவங்கள்ட்ட போன்ல பேசும்போது சொன்னாங்களே, அதை கேட்டமா அவருக்கு மனசாட்சி கலங்கல. அதுக்கப்புறமா இந்த மாதிரி டயலாக்லாம் தேவை கேட்கலாம். திரு பாவலன் இந்த விவகாரத்தை அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகள் என்று கையாண்டது. இதே கேள்வியை இன்னைக்கு நீதிமன்றத்தில் வச்சப்போ நீதிமன்றம் நீங்க எதிர்க்கட்சியா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்ற கேள்வியும் நீதிமன்றம் கேட்டது. அப்போ இந்த மாதிரியான வழக்குகளை எதிர்க்கட்சிகள் அரசியலுக்காக பயன்படுத்துதா? அப்போ திமுக அன்றைய காலகட்டத்தில் அதை செஞ்சதா? நான் அதான் சொன்னேன்ல, யார் ஆட்சிக்கு அதாவது ஆட்சியில் இருந்தாலுமே காவல்துறை தனித்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இப்போ இவர் நம்ம சத்தியன் கேட்குறார் ஒரு கேள்வி, எடப்பாடி சுட சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இப்போ நான் திருப்பி கேட்குறேன், அஜித் குமாரை மு.க. ஸ்டாலினை அடிச்சு கொல்ல சொன்னாரா? சொல்ல முடியாதுல்ல. அன்றைக்கு எடப்பாடி அவர்களும் சுட சொல்லலை. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களும் அஜித் குமார் அடிச்சு கொள்ள சொல்லல. காவல்துறை எப்போதும் இப்ப வாச்சாத்தி அப்படி பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்துல வாச்சாத்தி பெண்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன். வாச்சாத்தி பெண்கள் எங்கேயுமே எதிர்க்கட்சியாக சார் இருங்க நான் பேசி முடிச்சுக்கிறேன். நான் குறைந்த நேரம் சார் சத்தியம் சார் பரப்புரை வைக்கல. என் கட்சியில இருந்து யாருமே அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டே சொல்லல. ஆனா தூத்துக்குடி சம்பவம் நடந்த அடுத்த நாள்ல இருந்து அதிமுக தூத்துக்குடி சம்பவம் தெரு பிரச்சாரம் பண்ண திமுக தூத்துக்குடி சம்பவம் இருங்க பாவலன் மு.க. ஸ்டாலின் கொல்லப்பட்டா நாங்க எங்கேயுமே சொல்லல. இப்ப நாங்க நேர்மையான விசாரணை இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அதான் வித்தியாசம். அது நேர்மையான விசாரணை தான் எல்லாருக்கும் தேவை. அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்டு இருக்காரு. சிபிசிஐடி விசாரணை கூட மக்களுக்கு வேற மாதிரி சிந்திக்க கூடும். அதனால ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரே சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்டு இருக்காரு. அதாவது வாச்சாத்தியில கூட்டு பாலியல் வல்லுறவு நடந்தது. சிதம்பரத்தில் பத்மினி காவல் நிலையத்திலேயே வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டார். அப்படி நிறைய நம்ம சொல்லலாம். அதிமுக ஆட்சி காலத்தில் தருமபுரியில இளவரசன் திவ்யா காதல் விவகாரத்தில் 3 கிராமங்கள்ல காவல்துறை 6 மணி நேரம் 3 கிராமத்தை எரிச்சு நாசம் பண்ணி கலவரம் நடக்கும்போது காவல்துறை வேடிக்கை பார்த்தது. ஏன் இதை நான் உதாரணமா சொல்றேன் அப்படின்னா, காவல்துறை யார் ஆட்சிக்கு வந்தாலும் இப்ப முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு பொறுப்பு. ஆனாலும் காவல்துறைக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு.
அவங்களுக்கு கையில இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை தவறா பயன்படுத்துறாங்க. ஆனா நடைமுறைப்படுத்த வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய சட்டத்துல நடைமுறைப்படுத்துறதுல கடைபிடிக்கிறது இல்ல. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி எளிய மக்களை வந்து நசுக்கிறது தான் காவல்துறையுடைய ஒரு மனநிலையா இன்னைக்கு இருக்குது. இதுக்கு இல்ல அதுக்கு தான் சார் இரும்புக்கரம் கொண்ட ஆட்சி அப்படின்னு ஒவ்வொரு அரசும் சொல்றாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா காவல்துறை வந்து சுதந்திரமா செயல்படும், குற்றங்களை வந்து இரும்புக்கரம் கொண்டு அடக்கும்னு சொல்றாங்க. இபிஎஸ் வந்தாலும் சொல்றாங்க, ஸ்டாலின் வந்தாலும் சொல்றாங்க. ஜெயலலிதா இந்த வார்த்தை வந்து இந்த இரும்புக்கரம் கொண்டு அடக்கும்னு சொன்ன வார்த்தை ஜெயலலிதா அம்மையார் சொன்ன வார்த்தை. அவரது ஆட்சி காலத்துல வாச்சாத்தியில கூட்டு பாலியல் வல்லுறவு நடந்தது. சிதம்பரம் பத்மினி காவல் நிலையத்தில் வந்து சிதம்பரம் காவல் நிலையத்தில் பத்மினி வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டாரு. இங்க தருமபுரியில வந்து 3 கிராமங்கள் காவல்துறை கண்முன்னே 6 மணி நேரம் வந்து எரித்து நாசமாக்கப்பட்டது. இதுக்கு ஜெயலலிதா காரணமாக முடியாது, எடப்பாடி பழனிசாமி காரணமாக முடியாது, இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் காரணமாக முடியாது. என்னுடைய கருத்து என்பது காவல்துறை தனித்து இயங்கக்கூடியது. அதுல என்னன்னா சமூகம் சார்ந்து நாடு சார்ந்து சட்டம் சார்ந்து அவங்க இயங்குறதே கிடையாது. அவங்களுக்கு தனியா ஒரு மைண்ட் செட் இருக்கு. இப்ப சாதாரண அரசியல்வாதிகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இல்லையா? எஃப்ஐஆர் போடப்படாம இந்த விசாரணை நடந்தது சார். இப்ப நாங்க அதாங்க இப்ப முதலமைச்சருடைய அறிக்கையை ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் மனசாட்சியின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தொடர்பு கொண்டு சாரி கேட்கிறார், மன்னிப்பு கேட்கிறாரு. இத வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து அதை கிரிட்டிசைசேஷன் பண்றாருன்னா, அன்றைக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல என்ன சொன்னீங்க? எனக்கு தெரியாது. நீங்க மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் தொலைக்காட்சியை பார்த்து தான் ஒரு செய்தி தெரிஞ்சுக்கிட்டு சொல்லும்போது அது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடான விஷயம். நான் மறுபடியும் இங்க சொல்றது, இங்க இருக்கக்கூடிய சத்யன் அவர்களுக்கோ பொங்கலூர் மணிகண்டனுக்கு அவருக்கு நான் என்ன சொல்றதுன்னா, எந்த முதலமைச்சரா இருந்தாலும் சரி அவங்க மேல குற்றம் சுமத்தாதீங்க. காவல்துறை தான் முழு குற்றவாளி, காவல்துறை தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சுக்கிறேன். பாத்தீங்களா எங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு எந்த ஒரு அரசு கிரெடிட் எடுத்துக்கிறது, தவறு நடந்தா மட்டும் ஏன் காவல்துறையோட நிப்பாட்டிக்கிறீங்கன்னு கேக்குறேன் சார். சிஸ்டமே இங்க தப்பா இருக்கு, ஒட்டு மொத்தமா இங்க சிஸ்டமே இருக்கு. காவல்துறையில ஒரு நேர்மையான அதிகாரி நேர்மையாக அவரது பணியை செய்ய முடியாது, சட்டத்தை அவர் கடைபிடிக்க முடியாது. நான் மறுபடியும் 100% காவல்துறை மட்டும்தான் பொறுப்பு, அவர்கள் தான் குற்றவாளி. ஒரு சாமானியன் பாதிக்கப்பட்டா அவனுக்கு உடனடியாக காவல்துறை எஃப்ஐஆர் போட்டு நீதி வழங்குதா? ஒரு சிஎஸ்ஆர் பேப்பர் வாங்குறதுக்கு எவ்வளவு போராட வேண்டி இருக்கு சொல்லுங்க பாப்போம். நீங்க வந்து ஒரு நகை திருட்டு போச்சுன்னா 9 நகைக்காக ஒரு உயிரை பறிக்கிறீங்கன்னா, இங்க ஏற்கனவே வந்து தினந்தோறும் திருட்டு நடக்குது. செயினை கழுத்துல கிடக்கூடிய தாலி செயினை அத்துட்டு ஓடுறான், ஏடிஎம் வந்து அடிச்சு நொறுக்கி ஏடிஎம்லுக்கு பணத்தை எடுத்துட்டு போறான். அப்ப தினந்தோறும் திருட போறவன் எல்லாமே நீங்க கைது செய்து விசாரிக்கிறீங்களா? சிறைக்குள் இருப்பவர்கள் அனைவருமே குற்றவாளி கிடையாது, வெளியில் இருப்பவர்கள் அனைவருமே நிரபராதி கிடையாது. காவல்துறைக்கு தெரியாம ஒரு ஊர்ல கஞ்சா சார் காவல்துறைக்கு தெரியாம ஒரு ஊர்ல கஞ்சா விற்க முடியாது, சாராயம் விற்க முடியாது, எந்த தொழில் நடக்காது. ஒரு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட அவங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல என்னென்ன கிரைம் நடக்குதோ அது அத்தனையும் அந்த காவல் நிலையத்துக்கு தெரியும். அப்ப குற்றம் நடக்கிறது வேடிக்கை பார்க்கிறது காவல்துறை தானே? குற்றம் நடக்கிறது வேடிக்கை பார்க்கிறது காவல்துறை தானே? சாதாரண எளிய மக்கள் செஞ்சா நீங்க குற்றவாளி ஆக்குவீங்க, வலிமை உள்ளவர் செஞ்சா காப்பாத்தி விடுவீங்களா? சரி, ஓகே, காப்பாத்திடுவீங்களா? கேப்போம். அனைவருக்கு பொதுவா இருக்கணும். சரி, ஓகே. பொங்கலூர் மணிகண்டன் இறுதி கருத்து. நீங்க கடந்த கால செய்தியே நிறைய சொன்னாங்க. சுதந்திர இந்தியாவில் 1947க்கு பிறகு இந்திய வரலாற்றிலேயே வந்து ஒரே ஒரு பைசா மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று போராடிய விவசாயிகளை நோக்கி 22 பேரை சுட்டுக் கொண்டது கருணாநிதி அரசு. நெத்தியில கண்ணில நெஞ்சை சுட்டுக் கொண்டாங்க. கொன்று விட்டு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் என்று சொல்ல கருணாநிதி. அவனை பத்தி நீங்க பெரிய பேசுறீங்களா? இன்னைக்கு பாருங்க, பெத்தநாயக்கு மாலைய, பெருமாநல்லூர், உடுமலை, ஐயம்பாளையம், நான் வேணா சமாதிக்கு காட்டுற வந்து பாருங்க. அந்த சமாதிக்கு திமுக காரங்க வரைக்கும் போன இந்த காரணம் என்ன? அப்போ இந்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு பெருமாநல்லூர் எடுக்கிறீங்க. இல்ல பெருமாநல்லூர் காமராஜர் ஆட்சி காலத்துல காமராஜர் ஆட்சி காலத்துல பேசுறீங்களா? நீங்க சாதி பிரச்சனை கிளப்புறீங்க சார். நீங்க சாதி பிரச்சனை கிளப்புறீங்க.
நீங்க சாதி பிரச்சனை அப்படின்னா நீங்க சாதி பிரச்சனை கிளப்புறீங்க. எந்த ஸ்டேஷன்ல எஸ்சி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் போட்டிருக்காங்க சார்? தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி எந்த காவல் நிலையத்தில் உடனடியா எஃப்ஐஆர் போட்டு வழக்கு நடத்திருக்கீங்க? எங்கேயுமே இல்லையே. நீங்க சாதாரண கொண்டு போறீங்க. பெரும்பாலும் கையால் துப்பாக்கி சொல்லி கேட்கிறீங்க. சேர்த்தாங்க பேசுனேன். சரி பாவலன் ஒரு நிமிஷம் நேரம் கூட கொடுக்குறேன். காவல்துறை செய்வது பொங்கலூர் மட்டும் இப்படி பேசுறீங்களா? ஒரு இடத்துல ஆதரவா நீங்க பேசிருப்பீங்களா? சரி ஓகே, பொங்கலூர் மட்டும். திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு கால இந்த ஆட்சியில 76 பட்டியலின சமுதாயம் சேர்ந்த மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. நான் ஆயாதமா பட்டியல் தரமா 76 பேர் பல காரணத்திற்காக திமுக ஆட்சியில கொல்லப்பட்டிருக்காங்க. எல்லாமே எஸ்பி சேர்ந்ததா? நீ எங்க போனீங்க? திமுக சான்ற போட்டீங்க, திமுக நியாயப்படுத்தீங்க, திமுக அடிமையா இருந்தீங்க. அவ்வளவுதான். வார்த்தையில கவனம். பாஜக அடிமையார சொல்லுங்க. இறுதி கருத்து. பாஜக அடிமையார சொல்லலாமா? பாஜக விஷயத்துக்கு இங்க வந்துடலாம் ப்ளீஸ். இல்ல இந்த வழக்கு தொடர்பா இறுதி கருத்து முடிச்சிடலாம். அதை பத்தி கவலைப்படாம இல்ல சாதிய பிரச்சனையை கிளப்புறீங்கன்னு பாவலன் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நம்ம அந்த விவகாரத்துக்குள்ள 76 பேர் பட்டியல் சேர்ந்த மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில. நான் வேணா பட்டியல் நம்ம கேட்போம், விவாதிப்போம். ஓகே சார், எல்லா ஆட்சி காலத்தும் நடக்கும். எல்லா ஆட்சி காலத்துல பட்டியல் கொடுப்போம். ஒரு முதல்வர் எப்படியெல்லாம் செயல்படணும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தளபதியார் அவர்கள் இருக்கிறார். ஒரு முதல்வர் எப்படியெல்லாம் செயல்படாத கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே இன்னைக்கு காட்டுது. ஏன்னா அவருடைய பொய் அறிக்கை சாத்தான்குளத்தில் வெளிவந்தது, எஃப்ஐஆரை தாமதப்படுத்தினாங்க, எல்லாமும் அன்னைக்கு நடந்தது. மக்களோட துயரத்தில் பங்கு கொள்கிறவன் தான் ஒரு நல்ல தலைவன். அப்படி மக்களோட துயரத்தில் பங்கு கொண்டவனை கொச்சைப்படுத்துகிற நபர் யாருன்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இதுல அடிப்படையில் இது பப்ளிக் ஒரு சென்டிமெண்ட்டை ஏற்படுத்தி இருக்கு. சாத்தான்குளம் பெரிய அளவு ஏற்படுத்துச்சு. அது ஒரு டிராபேக்கா அந்த அரசுக்கு இருந்தது. இது உங்களுக்கு இருக்காதா? நிச்சயமாக கிடையாது. நான் தான் திருப்பி சொல்றேன், தலைவர் அவர்களோடு அவர் வந்து மக்கள் துணையாக இருப்பார். நான் தான் சொல்றேன், ஒரு சிறந்த முதல்வருக்கு எடுத்துக்காட்டு தளபதியார் அவர்கள். ஒரு முதல்வர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது எடுத்துக்காட்டு எடப்பாடி பழனிசாமி. அவ்வளவுதான். அந்த அறிக்கையே நீங்க வந்து கம்பேர் பண்ணி. காவல்துறை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று கூறிக்கக்கூடிய முதல்வர் அன்று சாத்தான்குளம் நடந்த பொழுது திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்களும் சரி, ஆண்டிமுத்து ராஜா அவர்களும் அனைவரும் சரி முதல்வர் பதவி விலக வேண்டும் என்று குற்றச்சாட்டு வச்சது மட்டுமல்ல, வீடியோவும் வெளியிட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களும் வெளியிட்டார் முதல்வர் பதவி விலக வேண்டும் என்று. ஆனால் இன்று அதே தான் அவருக்கும் பொருந்தும் என்றது அவருக்கு புரியாமல் கூட நான் இதை செய்து விட்டேன் அதை செய்து விட்டேன் எப்படி 4 ஆண்டு காலம் பெரும் விளம்பரத்திலேயே போகிறதோ நடவடிக்கை என்னும் விளம்பரம் மூலம் தான் இதுவும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் எந்த இடத்துலையும் வேலையே பயிரை மேய்வது போல் காவல்துறையை சார்ந்தவர்களே வந்து வேலையை பயிரை மேயும் பொழுது போதை கடத்தலாகட்டும், அதில் ஈடுபட்ட காவலர்களாகட்டும், பாலியல் வன்கொடுமையாகட்டும், அதில் ஈடுபட்டவர்களாகட்டும், எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் துணை போகக்கூடிய காவலர் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி தமிழகத்தை குட்டிச்சவராக்கியதற்கு முழுமுதல் காரணமாக இருப்பவர் இன்று தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த இஷ்யூ ஒரு சென்டிமெண்டான இஷ்யூ மக்கள் மத்தியில. ஆனா அதை வச்சு மட்டுமே 4 ஆண்டுகளுக்கு எடை போடுறது சரியா சார்? ஞானசேகர், திமுகவை சேர்ந்த ஞானசேகராகட்டும், திமுக சேர்ந்த தேவசெயலாகட்டும், திமுக சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெண்களுக்கு ஆபாசமா பேசுறாகட்டும், எந்த குற்றச்செயல் புரிகிற திமுகவை சார்ந்தவராகட்டும், அவர்கள் எல்லாம் இன்னும் 68
உயிர்கள் பலி போன பின்னும் அந்த இடத்திற்கு போவதற்கு தைரியம் இல்லாத ஒரு முதல்வராகட்டும், துணை முதல்வராகட்டும், யாராக வேணாலும் ஆகட்டும், இந்த ஆட்சி நிர்வாகம் என்பது வெறும் வெற்றி விளம்பரம். ஓடி ஒளிகிற கூட்டம் எதிர்கட்சி அரசியல் செய்யாம அபிலாஷ் செய்யும் என்று கேட்ட தலைவர் எதிர்கட்சி அரசியல் செய்யாம அபிலாஷ் செய்யும் என்கிற தலைவர் தான் நீங்க வச்சிருக்கீங்க. ஏன் விமர்சனம் கூட நன்றி. பார்த்தவங்களுக்கு நன்றி. தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியோட